சுவையான பச்சை பட்டாணி குருமா செய்வது எப்படிங்கிறத நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த குருமா தோசை, இட்லி, சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். சாதத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு, வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை பட்டாணி அதையும் இது கூட சேர்த்து போட்டு, இது கூடவே உருளைக்கிழங்கு, பொடிசாக கட் பண்ண இஞ்சி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட குருமாக்கு தேவையான அளவு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா குடமிளகா, கேரட்டு, அவரைக்காய் நம்ம வீட்டில் என்ன காய்கறி இருக்கோ அதை போட்டு வச்சுக்கிடலாங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் மட்டன் மசாலா, 1 ஸ்பூன் சிக்கன் பொடி, அரை ஸ்பூன் வத்தப்பொடி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டு இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இது கூட நம்ம ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் போட்டு வச்ச காலிஃப்ளவரு, இது கூடவே அரைச்ச ஒரு தக்காளி, மசித்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்தீங்க அப்படின்னா சுவையான பட்டாணி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா அருமையாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.